இந்திய இசை வரலாற்றில் ஈடு இணையற்ற ஜோடியாக கருதப்பட்ட பாரத ரத்னா லதா மங்கேஷ்கர் மற்றும் இசையமைப்பாளர் முகமது ரஃபி இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிளவு ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சர்ச்சை 1961ஆம் ஆண்டு வெளியான மாயா திரைப்படத்தில் இடம்பெற்ற தஸ்வீர் தேரி தில் மே என்ற பாடலின் பதிவின் போது தொடங்கியது. இசையில் சில மாற்றங்களை லதா மங்கேஷ்கர் கோரினார். ரஃபி அதற்கு மாற்று கருத்து தெரிவித்தார். ஆனால் இந்த மோதல் முற்றியது. பின்னணியில் இருந்த மிக முக்கிய காரணம் ராயல்டி விவகாரம். பாடகர்களுக்கும் பாடல்களின் லாபத்தில் பங்கு வேண்டும் என்று லதா மங்கேஷ்கர் வாதிட்ட நிலையில், ஒரு முறை ஊதியம் பெற்ற பின் பாடகருக்கு அதில் உரிமை இல்லை என்ற முகமது ரஃபி உறுதியாக நம்பினார். இந்த கருத்து வேறுபாடு ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட வாக்குவாதமாக மாறியது. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவோ அல்லது இணைந்து பாடவே மாட்டோம் என்று அறிவித்தார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? 1963 முதல் 1967 வரை 4 ஆண்டுகள் இந்த 2 இசை சிகரங்கள் பேசிக்கொள்ளவில்லை. இவர்களின் பிடிவாதத்தால் திரையுலகம் பல இனிமையான பாடல்களை அந்த 4 ஆண்டுகளில் இழந்தது என்றே சொல்லலாம். இறுதியில் 1967 இசையமைப்பாளர் S.D. பர்மன் தீவிர முயற்சியுடன் இருவரையும் சமாதானம் செய்தார். ஜுவல் தீவ் திரைப்படத்தில் மீண்டும் இணைந்து பாடி தங்கள் இசை பயணத்தை தொடர்ந்தனர் லதா மங்கேஷ்கரும் முகமது ரஃபியும். இந்த சுவாரஸ்யமான சம்பவம் இன்றளவும் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது. இவர்கள் பிரிந்த இந்த 4 ஆண்டுகளில் எத்தனை இனிமையான பாடல்கள் கிடைத்திருக்கும் நமக்கெல்லாம்.